விஜய் இப்போ என்டிஏ கூட்டணி, அமித்ஷா பெரிய கூட்டணி, அமித்ஷாவை யாரும் பகிச்சிக்க முடியாது. அமித்ஷாவை எதிர்க்கிற அளவுக்கு விஜய் வலிமையானவரா? விஜய்க்கு துணை முதலமைச்சர் கேட்குறாரு, எடப்பாடி கொடுக்க மறுக்கிறார். அமித்ஷா இருவருக்கு நடுவில் முட்டி மோதி ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த போராட்டம் ஒரு சம்பிரதாயத்துக்கான போராட்டம். விஜய் கட்சியை ஃபைனான்ஸ் இவர் ஃபைனான்ஸ் தான் நடக்குது. ஆதவர்ஜினாலேனா விஜயே கட்சி இல்லை. எந்த டிவி டிபேட்டு சமூக வலையத்துக்கு போகக்கூடாதியா? எங்கே போனாலும் திரிஷாவுக்கு விஜய்க்கு என்ன தொடர்புன்னு கேட்குறான். இதான் யாரும் போகாதுட்டாரு ஆதவர்ஜினா. ஆனால் அஞ்சல் சம்பளம் சொல்லிட்டார், நீ பிறக்கிறதுக்கு முந்தியது நம்ம மீட்டிங் பேசிகிட்டு இருக்கேன், டிபேட் போயிட்டு இருக்கேன், விஜய் எங்களை சொல்ல சொல்லு, அப்போ தான் நான் போகாமல் இருப்பேன். கீர்த்தி சுரேஷோட கிசு அதெல்லாம் அடுத்த நாளே மறந்து வேறு வேலைக்கு போயிடுவோம். ஆனால் தலைவனான பிறகு பொது ஒழுக்கம் வேணும். இப்போவா தீர்வு கிடைக்குமா? அந்த பிள்ளைக்கு சொத்து வேணும், பையனுக்கு சொத்து வேணும். இந்த சொத்து திரிஷா பக்கம் போயிடக்கூடாது. செந்தில் பாலாஜி தான் கொங்கு மண்டலத்தில் ஒரு ஹீரோ. அந்த பகுதி பூரா ஒரு 2 கிராம் தங்கம் வரைக்கும் கொடுப்போம். இந்த செய்திக்கு பின்னால் தான் சம்மன். விஜய் கூட்டணி எப்போ சேருவார்? 10ஆம் தேதி சம்மன். சம்மனுக்கு பின்னால் பெரிய அரசியல் இருக்கு. நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமாக தான் இருக்கணும். லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா பிரீமியம் டேட்ஸ். நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இனி நம்ம கூட தமிழா பாண்டியன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழக வெற்றி கழகம் டிவிகேசிலேருந்து ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அந்த போராட்டம் ஒரு சம்பிரதாயத்துக்கான போராட்டம். நீங்கள் அந்த போராட்டத்துக்கான அடிப்படை என்பது தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக இருக்கிற ஒரு பொது பிரச்சனை. இதற்கான சட்ட போராட்டம் நடத்த வேண்டியது. இந்த போராட்டம், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் எல்லாம் இந்த திராவிட இயக்கங்கள் செய்கிற ஒரு சம்பிரதாயத்துக்கான போராட்டமாகத்தான் மக்கள் கருதுகிறார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த போராட்டமும் நடப்பதற்கு முன்பு நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட வேண்டும். அதுபோன்ற எந்த போராட்டமும் சட்ட போராட்டமாக மாறுவதில்லை. இப்போ திமுகவை எதிர்த்து அண்ணாமலை பல போராட்டங்கள் நடத்தினார். அதுதான் இப்போ பெரிய பேசும் பொருளாக இருந்தது. திமுக ஊழல் செய்து விட்டது, ஃபைல்ஸ் 1, ஃபைல்ஸ் 2, ஃபைல்ஸ் இப்படி பல போராட்டங்கள் இந்த கடந்த 2-3 வருடங்களாக. ஆனால் எதுவுமே நடைமுறைக்கு வராமல் ஏமாற்றுகிற போராட்டம். நீங்கள் திமுக மீது குற்றச்சாட்டை சுமத்தி ஆளுநரிடம் கொடுப்பது, ஆளுநர் திமுக மீது எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக வரலாறே இல்லை. திமுக செய்திருக்கிற ஊழல்களை நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு சென்றால் நீதிமன்றம் அந்த ஊழல் நடந்திருப்பதற்கான ஆதாரங்களை நீதிமன்றத்திற்கு கொடுத்தால் நீதிமன்றம் விசாரித்து தண்டனை கொடுக்கும். அப்படி தான் ஜெயலலிதாவுக்கு தண்டனை, கருணாநிதிக்கு தண்டனை, இப்படி பல அமைச்சர்கள் சிறைக்கு போனது காரணம் நீதிமன்றம். ஆனால் இப்போ தாவேகா செய்த போராட்டம் எதுக்கு? என்ன போராட்டம்? அந்த போராட்டத்தின் விளைவு என்ன? இது மக்களுக்கு உண்மையை தெரியப்படுத்தணுங்கிற போராட்டமாக பார்க்கலாமா சார்? இல்லை, அதாவது அந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன சொல்லுங்கள், அது கொள்கை என்ன? நீங்கள் ஆதவர்ஜுனா போகிற கார் என்ன விலை தெரியுமா? கோடி பல கோடி. BMW, பென்ஸு, ஆடி தான் அவர் போவார். அவர் ஏழை பாலை சூப்பையெல்லாம் கிடையாது. 5 லட்சம் கோடி வைத்திருக்கிற லாட்ரி மார்ட்டின் 250 வழக்கு சிபிஐ மேல் வைத்திருக்கிற ஆதவர்ஜுனா மார்ட்டினுடைய மகனினுடைய கணவர். குறைஞ்சது பாகம் பிரித்தால், பங்கு பிரித்தால் 1 லட்சம் கோடி வரும். இவரா ஏழை மக்களுக்கு போராடுறார்? மக்கள் நம்புவானா? டாட்டா போராடுகிறார், அம்பானி போராடுகிறார், பிர்லா போராடுகிறார், அதானி போராடுகிற மக்கள் நம்புவானா? தமிழ்நாட்டுடைய அம்பானி, அதானி, டாட்டா, பிர்லா யாரு? விஜய் கட்சியை ஃபைனான்ஸ் இவர் ஃபைனான்ஸ் தான் நடக்குது. யார் ஃபைனான்ஸில்? ஆதவர்ஜினா ஃபைனான்ஸில். ஆதவர்ஜினாலேனா விஜயே கட்சி இல்லை. 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குற விஜய்க்கு ஆதவர்ஜினா தான் ஃபைனான்ஸ். சேலம் கூட்டம், ஈரோடு கூட்டம், விக்கிரவாண்டி கூட்டம், மதுரை கூட்டம், திருச்சி கூட்டம், கரூர் கூட்டம், யார் ஃபைனான்ஸு? ஆதவர்ஜினா. இவர் தான் யாருக்கு போராடுறாரு? அப்போ இதெல்லாம் நம்புவானா மக்கள்? நீங்கள், நானும் நீண்ட நாளாக பார்க்குறேன், திமுக அதிமுக நடத்துகிற கூட்டங்களில் இவனே சேர் கொண்டு போய், இவனே ஆளை கொண்டு போய், இவனே உட்கார வச்சு, இவனே பேசிட்டு எல்லாம் அவுத்துட்டு போயிட்டுருக்கான். பொதுமக்கள் ஒருத்தருமே நின்று பார்ப்பதில்லை, கலந்து கொள்வதில்லை. திமுக அதிமுக நடத்துகிற கூட்டங்களில்
ஒரு காலத்தில் திமுக அதிமுக நடத்துகிற கூட்டங்களில் நான் சிறுவனாக இருந்த பொழுது ஒரு 50-60 வருஷத்துக்கு முந்தி மக்கள் தெருவில் உட்காந்துருப்போம். செருப்பு ரெண்டையும் போட்டு செருப்பு மேலே அந்த வேட்டி அழுக்காக குப்பை படைந்து விடக்கூடாது என்பதனால 2 செருப்பை போட்டு செருப்பு மேலே உட்காந்து அந்த கூட்டத்தை கேட்போம். இப்போ என்ன இப்போ சேர் போட்டிருக்கான், வேனில் ஏற்றும் போதே கோட்டரை கொடுத்துட்றான், பிரியாணி கொடுத்துட்றான், கலந்து அடிக்கிறதுக்கு தண்ணி பாக்கெட் கொடுக்குறான். இப்படி தான் கூட்டம் சேர்த்தப்படுகிறது. எல்லாமே கொடுத்துட்றாங்க. எல்லாம் ஆனால் எவ்வளோ வரமாட்டேங்கிறான், வர மாட்டேங்கிறான். நீங்கள் திருச்சி மாநாட்டில் பார்த்தீங்களா, என்ன இருந்தது? காலி சேர் தான் இருந்தது, மக்களே வரல. ஆனால் ஒரு காலத்தில் விடுதலை விரும்பின்னு ஒருத்தர் பேசுவார், திமுகவை சேர்ந்தவர். வெற்றி கொண்டான்னு ஒருத்தர் பேசுவார், தீப்புரி ஆறுமுகன்னு ஒருத்தர் பேசுவார், நன்னியில் நடராஜன். சினிமா தியேட்டருக்கு போகிற கூட்டத்தை விட அதிகமாக இருக்கும். அப்படியே விரும்பிக்க நாஞ்சில் சம்பத் அப்படி பேசியவர் தான் பல கூட்டங்கள்லாம். நாஞ்சில் சம்பத்துடைய கூட்டம். இப்போ தாவேக்கா நீ கூட்டத்திலே போகக்கூடாதுன்ட்டாங்க. எந்த கூட்டத்துக்கு? எந்த டிவி டிபேட்டு சமூக வலையத்துக்கு போகக்கூடாதியா? எங்கே போனாலும் திரிஷாவை கேட்குறான், திரிஷாவுக்கு விஜய்க்கு என்ன தொடர்புன்னு கேட்குறான். இதா யாரும் போகாதுன்ட்டார் ஆதவ அர்ஜுனா. ஆனால் நாஞ்சில் சம்பத் சொல்லிட்டார், நீ பிறக்கிறதுக்கு முந்தையது நம்ம மீட்டிங் பேசிகிட்டு இருக்கேன், டிபேட் போயிட்டுருக்கேன், விஜய் எங்களை சொல்ல சொல்லு, அப்போ தான் நான் போகாமல் இருப்பேன்ட்டார். யார்? நாஞ்சில் சம்பத் போயிட்டு தான் இருக்கார். இப்போ எங்கே போனாலும் இப்போ என்ன சர்ச்சையாக இருக்குது? சங்கீதா திரிஷா, சங்கீதா ஜானகி, திரிஷா ஜெயலலிதா, சங்கீதா கயல்விழி, திரிஷா விஜயலட்சுமி, சீமா பஞ்சாயத்து. இப்படி தான் இருக்குது. இப்போ இந்த தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை அவர் ஓட் பேங்க் எதுவும் பாதிக்குமா சார்? தனிப்பட்ட பிரச்சனை தான் பொது பிரச்சனை. சினிமா நடிகராக இருக்கிற வரை அது தனிப்பட்ட பிரச்சனை. தலைவனாக வந்த பிறகு விஜயோடு பல பேரை கிசு பேசப்பட்டது உண்டு. அன்னைக்கே முடிஞ்சிடும். கீர்த்தி சுரேஷோட கிசு, நயன்தாராவோடு பசு இப்படி பல செய்தி வரும். அதெல்லாம் அடுத்த நாளே மறந்து வேறு வேலைக்கு போயிடுவோம். ஆனால் தலைவனான பிறகு பொது ஒழுக்கம் வேணும், பொது ஒழுக்கம் வேணும். அதைத்தான் மக்கள் விரும்புகிறாங்க. ஏன்னா பொதுமக்களும் பொது ஒழுக்கத்தில் இருக்கான். அப்போ பெண்கள் கணவன் தன்னுடைய கணவனாக மட்டுமே இருக்க வேண்டும், மனைவி தன்னுடைய மனைவியாக மட்டுமே இருக்க வேண்டும். இதுதான் பொது ஒழுக்கம். ஆனால் இப்போ விஜய் பொறுத்த வரைக்கும் சங்கீதா 3-4 வருஷமாக போராடிட்டு இருக்கிறேன், பார்க்கவே முடியலை, வீட்டு விட்டு விரட்டி விட்டார். நான் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டு, என்னுடைய பூர்வீகம் இலங்கை, நான் லண்டனில் இருந்தேன், என் புள்ள இங்கே பிறந்தான், அப்பா நான் இன்சியல் மகன் எடுத்துறேங்கிறான். சஞ்சய்க்கு முன்னாடி எஸ் போட்டான், சங்கீதா தான். வி சஞ்சயே பேரே இல்லை. ஏன்? எங்கள் அப்பா எனக்கு எந்த உதவியும் செய்யலை. நான் இப்போ கனடாவில் ஹாலிவுட்டு இயக்குநர்கள் கல்வி அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கேன், எனக்கு வாய்ப்பே வாங்கி தரல. இப்போ மகனுடைய கோபம், மகன் போய் ஜெகதீஷ் பழனிசாமியை போய் சட்டையை பிடிச்சி இழுத்து கடுமையாக தாக்குறான். நீ தான் திரிஷாவை கோர்த்து விட்டாய், என்னுடைய தாயும் தந்தை பிரிவதற்கு நீதாயா காரணம், உன்னை பழி வாங்க விட மாட்டேன். அப்போ இதெல்லாம் எங்கே வருது? பொது வெளியில் வருது. ஏன்? நடிகனாக இருக்கும்போது உன் குடும்ப பிரச்சனையா நீ அடிச்சு? நாட்டுக்கு பிரச்சனை இல்லை, மக்களுக்கு பிரச்சனை இல்லை. தலைவனாக வந்த பிறகு உன்னை பின்பற்றவன் பூரா இன்னொரு செட்டப்பாக வச்சுருந்தான்னா என்ன ஆகுது குடும்பம்? தலைவன் காட்டிய வழியா? தலைவர் சின்ன வீடு பெரிய வீடு, மனைவி துணைவி, இப்படி இப்போ பஞ்சாயத்து வந்துருச்சுன்னா எல்லா தாவேக்கால 2 குடும்பம் இருக்கும். இதாண்டா கொள்கை. இந்த பிரச்சனை 3-4 வருஷமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்பெல்லாம் வராத பிரச்சனை இந்த டைம்ல நெருக்கடி, தேர்தல் நெருக்கத்தில் ஏன் சார் வரணும்? ஏதாவது அது பொண்டாட்டி தான் முடிவு பண்றா. இதுக்கு பின்னாடி திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ இதான் வேலை. மனைவி கனவின் பலவீனமாக இருக்கிற பொழுது நியாயம் கேட்கறதுக்கு வர்றான். தேர்தல் நேரத்தில் இது சொன்னாதான் மக்கள்கிட்ட எடுபடும். விஜய் திருந்துவார், விஜய் திருந்துவார், தன்னை மீண்டும் தன்னோடு இணைந்து கொள்வார், குடும்பத்தை பார்த்துக்குவார், மகனை பார்த்துக்கொள்வார், மகளை பார்த்துக்கொள்வார், அப்பாவை பார்த்துக்குவார், அம்மாவை பார்த்துக்குவார். யாருமே இப்போ இல்லையே. சங்கீதா கோர்ட்டுக்கு போயிட்டா, சந்திரசேகர் கோர்ட்டுக்கு போனார் தெரியுமா? அவருக்கா கூண்டில் நிறுத்தப்பட்டார் தெரியுமா? இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தது. இந்த செய்தி ஏன் இப்போ தேர்தல் நேரத்துக்கு வருதுன்னா, இப்போவா தீர்வு கிடைக்குமா, அந்த பிள்ளைக்கு சொத்து வேணும்,
பையனுக்கு சொத்து வேணும். இந்த சொத்து திரிஷா பக்கம் போயிடக்கூடாது, ஜெகதீஷ் பழனிசாமி அடிச்சுட்டு போயிடக்கூடாது, அந்த பையனை பிள்ளை தெருவுக்கு போயிடக்கூடாது. எதிர்காலம் இருக்கா இல்லையா? அப்போது உங்களை நீதிமன்றம் மக்கள் மன்றம் நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணியாச்சு. இப்போ மக்கள் மன்றம் பேசுதா இல்லையா? என்னையா ஆளு நீ பொண்டாட்டி பிள்ளைய பார்க்காம தெருவில் விட்டுட்ட, 4 பேர் பேசுறானா இல்லையா? நீயே நாட்டத்தெடுத்து வந்துட்டியா? உனக்கு ஒழுக்கத்தை பற்றி தெரியுமா? உனக்கு குடும்பத்தை பற்றி தெரியுமா? குழந்தைய பற்றி தெரியுமா? குட்டி பற்றி தெரியுமா? 4 பேர் கேட்பானா இல்லையா? அதுதான் இப்போ அந்த அம்மா நேரம் வந்துருக்கு. இதுக்கு பின்னாடி திமுக இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, ட்ரம்ப் இருக்கார், நெதன்யாகு இருக்கார், புட்டின் இருக்கார். முட்டா பயலுங்க. அவ எவ்வளோ வேதனையில் இப்போ 2 பையனை பிள்ளையை வச்சுட்டு வேதனைப்படுறான். அந்த பையன் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு ரூம் வாடகை கொடுக்க முடியல இப்போ சொல்கிறாங்க. அங்கே இருறானா அவன் அங்கே இருக்க மாட்டாங்க. கனடாவை போனால் போக மாட்டேங்கிறான். அப்பா இருக்கிற லண்டனுக்கு போக மாட்டேங்கிறான். அவன் சென்னைக்கு தான் வர்றான். சென்னையில் தங்குவதற்கு வீடு இல்லை. ஹோட்டலுக்கு போனால் ஹோட்டலில் தங்குறதுக்கு வாடகை கொடுக்க முடியல. அவனுக்கு கார் இல்லை. சைக்கிள்லையா போவான், டவுன் பஸ்லையா போவான். ஏண்டா விஜய் பையன் போகிறான்டா, 17D போகிறான்னா சொல்லுவான். அவனுக்கு ஆடி கார் வேணுமில்ல விஜய் பையனுக்கு. இப்போ இவ்வளோ பிரச்சனை பொது வெளியில் பேசப்படுகிற பொழுதுதான் சரி உங்களுக்கு பணத்தை செட்டில் பண்ணிடுறேன், டைவர்ஸ் கேஸ் வாபஸ் வாங்க. இந்த நெருக்கடி இப்போ தான் வந்திருக்கு. இப்போ என்டி அலையன்ஸில் டிவிக்கு சேர போகிறதா ஒரு தகவல் இருந்துகிட்டே இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்? 100% உண்மை. ஏன்னா எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் பாஜக சொல்கிறாரு, நீங்கள் வந்து சேர்ந்ததுனால எனக்கு 5 கட்சி போயிடுச்சு. 5 கட்சி கூட்டணி பாஜகவால் தலைதெறிக்க ஓட்டம். யார் முதல்ல? யார்? முஸ்லீம் லீக். பாஜக விலகின பிறகு எஸ்டிபி முபாரக் வந்து இணைஞ்சு திண்டுக்கல் நின்னாரா அதிமுக கூட்டணியில்? அதுவரை எடப்பாடியிடமிருந்து வெளியேறிய அந்த சிறுபான்மை மக்கள் எடப்பாடியை திரும்பி பார்த்தாங்களா? கம்யூனிஸ்ட் சிபிஎம் திமுகவோடு உடன்பட்டு கொண்டு சாம்சாங் பிரச்சனை இல்லை, சரி நம்ம அதிமுக பக்கம் போயிடுவோம். சண்முகம் அதற்கான சிக்னலை சமிக்கையை கொடுத்தார். திருமாவளவன் பாஜக பாமக இல்லாத கூட்டத்தில் நான் இருப்பையா எடப்பாடிக்கு சிக்னல் கொடுத்தார். வேல்முருகன் எல்லாம் ஊழலாக இருக்குது, எதுவுமே செய்ய மாட்டேங்கிறேன், சட்டசபையில் ஒரே சண்டையாக இருக்குது, நான் அணி மாற போகிறேன் சொன்னாரா? அப்போது வேல்முருகன், 2 கம்யூனிஸ்டுகள், சிறுத்தை, முஸ்லீம்கள், கிறித்துவர்கள் இதெல்லாம் யாரால் போயிட்டாங்க? பாஜக வந்த பிறகு எல்லாம் ஓடி போயிட்டாங்க. வேண்டாங்க, உங்கள் சாவகாசமே வேண்டாம். விஜயோடு பேசிகிட்டு இருந்தார். இந்த 5 கட்சி கூட்டணி சேர்ந்துருந்தா எடப்பாடி கூட விஜய் தானாக வந்து சேர்ந்துருப்பார். இப்போ அதுவும் போச்சு. அதனால தான் எடப்பாடி குரலை உயர்த்தி சொல்கிறாரு அமித்ஷாட்ட, உங்களால் நான் இந்த தேர்தலில் தோற்பதற்கு காரணம் நீங்கள் தான். அப்போ 10% ஓட்டு என்கிட்ட வந்து போயிடுச்சு, என்னுடைய கூட்டணியே இல்லாமல் போனதுக்கு காரணம் நீங்கள் தான். அதனால் விஜயை கொண்டு இந்த கூட்டணியில் சேருங்க. விஜயை உங்களால் சேர்க்க முடியும். அமித்ஷா கத்தி தொங்குது பெருசாக, கரூர் கத்தி அமித்ஷா தான் காப்பாற்ற முடியும். அமித்ஷா கத்தி ஒன்று, திரிஷா கத்தி ஒன்று. சங்கீதா என்ன யாரை குற்றம் சாட்டுறா? திரிஷாவை தான். என் குடும்பத்தை கெடுத்ததே திரிஷா தான். இவர் உடனே கல்யாணத்துக்கு காக்கா உட்கார பணம் பலம் விழுகுது. அமித்ஷா கத்தி, திரிஷா கத்தி, 2 ஷா கத்தி தான் இப்போ விஜய்க்கு தலைக்கு மேல் கத்தி தொங்குகிறது. விஜய் தடவை நம்ம முதலமைச்சர் நாற்காலிக்கு வரல, இல்லை துணை முதலமைச்சர் ஆகலை, இல்லை அந்த கட்சி ஜெயிக்கலினா 5 ஆண்டு காலம் பாதி பேர் புழலில் தான் இருப்பான். எந்த ஆட்சி வந்தாலும் இவர்கள் மீது வழக்கு பாயும், சட்டம் பாயும். ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதம், இந்த 41 கேஸு தூசு தட்டப்படும். கரூரில் இந்த 41 பேர் மரணத்திற்கு விஜய்க்கு தொடர்பு இருக்குது. ஸ்டேட் போலீஸும் ஆவணங்களை வைத்திருக்கு, சிபிஐயும் ஆவணங்களை வைத்திருக்கு, டெல்லி நீதிமன்றத்தில் இருக்குது. தூசு தட்டப்பட்டால் இந்த குற்றம் நடந்ததுக்கான முகாந்திரம் இருக்குது. A1 விஜய், A2 ஆதவர்ஜுனா, A3 புஷி தப்பிச்சு ஓடினார், விரக்கடை போய் படுத்துக்கிட்டார். இப்போ 3 பேரும் கைது செய்யப்படுகிற சூழலை புதிய வருகிற கட்சி உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் இருப்பாரா? புழல் இருப்பாரா? ஆதவர்ஜுனா புழல் இருப்பாரா? புஷி நான் பாண்டிச்சேரி விட்டு இந்த பக்கம் வரமாட்டார், பாண்டிச்சேரியில் கடலில் போயிடுவார். நான் அப்புறம் 3 மாதம் கழிச்சு கரைக்கு வரேன்னு. அப்போ இதெல்லாம் எப்போ நடக்கும்? இந்த தேர்தல் இவர்கள் அதிகாரத்துக்கு வராமல் தோல்வி அடைந்தால் இதுதான் நடக்கும்.
இதெல்லாம் விஜய்க்கு உணர்த்தப்படுகிறது. விஷ்ணு ரெட்டி வழியாக. யார் அந்த விஷ்ணு ரெட்டினா, அவரும் ஒரு தொழிலதிபர். இவர் ஆதவ அர்ஜுனா ரெட்டி, அவர் விஷ்ணு ரெட்டி, தமிழ்நாட்டில் பெரிய பில்டர். அபினேஷ் ரெட்டியை போல பாசியோ அபினேஷ் ரெட்டி இருக்கார்ல, இவர்கள் தான் இப்போ அரசியலை தீர்மானிக்கிற சக்திகள். இவர்களெல்லாம் விஜயை இயக்குகிறார்கள். விஜய் இப்போ என்டிஏ கூட்டணி, அமித்ஷா பெரிய கூட்டணி. அமித்ஷாவை யாரும் பகைச்சிக்க முடியாது. அமித்ஷாவை பகைத்து கொள்கிற அளவுக்கு, அமித்ஷாவை எதிர்க்கிற அளவுக்கு விஜய் வலிமையானவரா? இல்லை. விஜய்க்கு 2 ஞாபகம் வரணும். மகாராஷ்டிரா ஞாபகம் வரணும், பீகாரும் ஞாபகம் வரணும். 2 ஞாபகம் வந்தால் விஜய் போக்கிடமே என்டிஏ கூட்டணி தான். 90% முடிந்தது. எனக்கு வர வாய்ப்புமே இல்லை போல சார். இப்போ என்டிகே தான் சேர வேண்டிய சூழ்நிலை இருக்கு டிவிக்கே பொறுத்த வரைக்கும். வேற வழியே இல்லை. ஏன்னா விஜய்க்கு துணை முதலமைச்சர் கேட்குறாரு, எடப்பாடி கொடுக்க மறுக்கிறார். அமித்ஷா இருவருக்கு நடுவில் முட்டி மோதி ஓடிக்கொண்டு இருக்கிறது. வேறு வழி இல்லாமல் அமித்ஷா அழுத்தத்துக்கு எடப்பாடி பணிந்தால் விஜய் துணை முதலமைச்சர் அறிவிப்பு வருவதற்கு முன்பு தேர்தலை விஜய் கூட்டணியை எதிர்பார்த்து தேர்தல் கமிஷன் தேர்தல் தேதியை அறிவிப்பதற்காக காத்து கொண்டிருக்கு. இதுதான் வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் அரசியல்வாதி எதையுமே நீங்கள் உண்மையே சொல்ல மாட்டான் சார். இப்போ கரூர் விவகாரம், செந்தில் பாலாஜி அவருக்கு சம்மன் ஒன்று போயிருக்கு. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அவருக்கு சம்மன் போக என்ன சார் வழி இருக்குது? இல்லைங்க, அதாவது செந்தில் பாலாஜி தான் கொங்கு மண்டலத்தில் ஒரு ஹீரோ. அந்த பகுதி பூரா ஒரு 2 கிராம் தங்கம் வரைக்கும் கொடுப்பார். 2 கிராம் தங்கம் வரைக்கும் கொடுப்பார். அது உரசி பார்த்தோன்னு அப்போவே அதில் உள்ள பித்தளையா தங்கம்னு தெரியாது. தேர்தல் முடிஞ்சு உரசி பார்த்தா முடிஞ்சு போச்சு. ஆர்கே நகரில் 10 ரூபா கொடுத்தார்ல, யார்? நம்ம டிடிவி. இந்த 10 ரூபா நோட்டு காமிச்சிங்கன்னா உங்களுக்கு 10,000 உண்டு. தேர்தல் நேரத்தில் பணத்தில் புரட்ட முடியலையா, கொண்டு வர முடியல, இந்த 10 ரூபாய் வச்சுக்க, நம்பர் போட்டு சீல் வச்சு கொடுத்துட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்சோடனே வந்தீங்கன்னா 10,000. அதுக்கு மக்கள் பூரா குத்துறான், ஜெயிச்சார். இப்போ ஆர்கே நகர் எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியாது, போகிறதே இல்லை. இதே கதை தான். செந்தில் பாலாஜி 2 கிராம் கொடுக்குறேன்னு இருக்கார். இந்த செய்திக்கு பின்னால் தான் சம்மன். விஜய் கூட்டணி எப்போ சேருவார்? 10ஆம் தேதி சம்மன். சம்மனுக்கு பின்னால் பெரிய அரசியல் இருக்கு. சம்மன்னாலே அரசியல் தான். அதே போல தான் இப்போ செந்தில் பாலாஜி சம்மன். அதான் 474 இருந்துட்டு வந்துட்டார். புதுசாக வழக்கு போடுறதா இருந்தால் இந்த வழக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் போட்ட வழக்கு. எப்போ நீங்கள் 11-16 மந்திரியாக இருந்தார்கள் அப்போ போட்டது. இப்போ 21 போடுறதுக்கு 100 கேஸ் இருக்குது. ஏன் செந்தில் பாலாஜி மீது வழக்கு போடலை? செந்தில் பாலாஜி எங்கே பேசணுமோ, செந்தில் பாலாஜி கட்சி எங்கே பேரம் பேசணுமோ, எங்கே பெட்டி கொடுக்கணுமோ, எங்கே கட்டிங் கொடுக்கணுமோ முடிஞ்சுது. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் புது வழக்கு பாஜக எதுவுமே போடலையே. ஏன்? பார்க்க வேண்டியதை பார்த்தாச்சு. தாலுக்கா ஆஃபீஸ் சொல்லுவாங்களே, நீங்கள் பார்க்க வேண்டிய ஆளை பார்த்துருக்கேன். தாசில்தார் நேரம் உட்காந்துருப்பார். அவரை பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஃபைல் நகர்ந்துடும். பட்டாசு லைசன்ஸா ஒரு 5000 பார்த்துட்டு வந்துடுங்க. அங்கே இறங்கிய ஒரு பக்கம் உட்காந்துருப்பார். யார்? இவருடைய பினாமி இருப்பார். அங்கே பார்த்துட்டு விட்டிங்கன்னா அவர் சிக்னல் கொடுத்துருவார். இப்போ அதுதான் செந்தில் பாலாஜி மீது இந்த சம்மனெல்லாம் சும்மா மிரட்டுவதற்கு. சார், இப்போ கேஸ் சிக்கல் போயிட்டு இருக்கு. அது செயற்கையான பிரச்சனையா இல்லை இயற்கையான பிரச்சனையா சார்? இல்லைங்க, அதாவது எல்லா நிறுவனங்களுமே 1 மாதத்துக்கு தேவையான எல்லா பொருளும், பெட்ரோல் டீசல் உட்பட அரிசி உப்பு புளி பருப்பு எல்லாமே 1 மாதத்துக்கு தேவையான பொருள்கள் எப்பவுமே இருப்பு வைக்கப்படும். இதெல்லாம் வதந்திகளை. நேற்று பாருங்கள், பெட்ரோல் பங்கு பூரா ஒரே கூட்டம். அதெல்லாம் செயற்கையானது தான். அதனால் தட்டுப்பாடு என்பதே கிடையாது. இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு, நிறைய வதந்திகள் பரவிட்டு இருக்கு. ஆனா கவர்மெண்ட் சைட்ல இருந்து, நியூஸ் சைட்ல இருந்து எந்த ஒரு அறிவிப்பும் வரல. இது பயப்பட தேவையான அவசியம் எந்த அறிவிப்பும் வரல. இல்லை, ஏன் கொடுக்க மாட்டாங்க? இல்லை அப்போது அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த பிரச்சனை செயற்கையாக உருவாக்கப்படுகிறது. அதனால் அது செயற்கையாகவே காணாமல் போயிடும்னு நினைக்கிறாங்க. இயற்கை அல்ல, செயற்கை. இப்போ செயற்கையாகவே காணாமல் போயிடும். இயற்கை தான் நீடிக்கும். அதனால் அது பெருசாக நம்ம கவலை கொள்ள தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நன்றி சார், நிறைய தகவல் சொன்னீங்க. வரைக்கும் நன்றி. ரைட், நன்றி, வணக்கம்.